உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். பொதுவான ராசி பலன்களிலே நவக்கிரக நாயகர்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநாரப்பா போற்றி என்று அற்புதமான ராசி பலன்குள் நல்லதொரு கிரகங்களின் சஞ்சாரங்கள் அவ்வப்போது கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைக்கு ஏற்றவாறு பொதுவான ராசி பலன்களிலே நல்லதொரு விரிவான தெளிவான அற்புதமான நிகழ்வுகளையும் அற்புதமான கிரகங்கள் சஞ்சாரங்களை பற்றியும் விளக்குகிறேன். ரிஷபராசி நேயர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன்கள் 1/1/2025 புதன்கிழமையில் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த ஜனவரி மாத ராசி பலன்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இந்த ரிஷபராசி என்பதே அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்கார கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய ராசியில் ரிஷபராசி என்பது ஒரு பொருளாதார ராசியில் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் நிரம்ப பெற்றது, சரியாகவும் நேர்த்தியாகவும் பேசக்கூடிய ஒரு ராசி. அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்ததிபதியும் பஞ்சமாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்றும் உங்களுடைய ராசியை பார்க்கின்ற அமைப்பு என்பது இந்த மாதம் பிறக்கின்றது. கிரகங்களின் சஞ்சாரம் என்பது 2ஆம் இடத்திலே உங்களுடைய 2ஆம் இடத்திலே மாந்தி பகவானும் 3ஆம் இடத்திலே சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய 7-12 கூடிய விரையாதிபதியும் களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவரும், ரிஷவராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவானும், ரிஷவராசிக்கு 11ஆம் இடத்திலே ராகு பகவானும், 10ஆம் இடத்திலே சனி பகவானும் சுக்கிர பகவானும் ராசிநாதனும் அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி சூரிய பகவானும் முயற்சி சாணாதிபதி சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மாதங்களிலே 4 முயற்சி சாணாதிபதியும் 2ஆம் இடத்தை மறைந்து பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு திரும்பக்கூடிய நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதம். தாய் தகப்பன்களால் அன்பு ஆதரவுகள் கிடைக்க பெறுகின்ற ஒரு மாதம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பிறக்கப் போகின்றது. ரிஷபராசி என்பதே ஒரு அழகு நிறைந்தது. ஒரு பொருளாதாரத்திலே வீடு வாசல் வண்டி சொத்து சுகங்கள் இருக்க பெறுகின்றது. தன்னுடைய வீடாக இருந்தாலும் சிம்மாசனத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவரவர் ஜாதகத்திற்கு பொறுத்தாற்போல் நல்லதொரு அமைப்பிலே இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு சிம்மாசனத்தின் போன்று இந்த ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு இருக்க வேண்டும் என்பது ராசி கட்டங்களின் அமைப்பு சொல்கிறது. அந்த வகையிலேயே கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. தனம் வாக்கு குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடத்திலே மாதத்தை 4ஆம் தேதி வரையில் அவர் ராசியை பார்த்து இந்த மாதம் பிறக்கின்றது. அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகின்றது உங்களுக்கு. அதே சமயத்தில் அந்த புதன் பகவான் 5ஆம் தேதி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலேயும் 4ஆம் இடத்ததிபதியும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வீடு வாசல் வம்பு வழக்கு தடை தாமதம் ஒரு சில நேரங்களில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினாலே சற்று கவனமாகவும் நிதானமாகவும் கையாளக்கூடிய ஒரு சில நேரங்கள் மாதம் ஆரம்பம் என்பது இருக்கின்றது. அதே சமயத்தில் அவர் உங்களுடைய பஞ்சமாதிபதியாக இருந்து அஷ்டமஸ்தானத்தில் மறைவது என்பது குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சில நேரங்களில் இரவு நேரங்களில் குழந்தைகளை கவனமாகவும் கையாளக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. 4ஆம் இடம் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே தடை தாமத ஏமாற்றங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தகப்பனார்களால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதியும் தகப்பன் காரகனாகவும் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனார்களால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது ராசியிலே அஷ்டமாதிபதி இருக்கின்றதும் சற்று கவனமாக கையாளக்கூடிய ஒரு மாதம் என்பது ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அந்த வகையிலே உங்களுடைய ராசிநாதன் என்பது 10ஆம் இடத்திலேயே கேந்திர பலங்களிலே பற்று 4ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 10ஆம் இடத்ததிபதி சனி பகவானுடன் சனியும் சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் அதை அனைத்தும் சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. ரிஷபராசி என்பதே மிகவும் நேர்த்தியாகவும் சரியாகவும் பேசக்கூடிய ஒரு ராசி. சொல்கின்ற வார்த்தை பேசுகின்ற வார்த்தையாக இருந்தாலும் சரியா தவறா என்று பேசும் பொழுதே சரிபார்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு ராசி இந்த ராசி. களத்திரக்காரகனுடைய ராசி. அந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத ராசி பலன் என்பது கோச்சார ராசி தனுசு ராசியிலே அஷ்டமஸ்தானத்திலே அமைய பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானம் கன்னி ராசியிலே லக்கணம் கோச்சார லக்கணம் என்பது கன்னியிலே
அமைய பெற்று இந்த மாதம் பிறக்கின்றது. திதி சுக்லபட்ச பிரதமை வளர்ப்பிறை திதியிலே இந்த மாதம் என்பது ஆரம்பம் என்பது பிறக்கப் போகின்றது. கரணம் பவம் என்பது உங்களுக்கு 7-12 செவ்வாய் பகவானுடைய கரணத்திலே பிறக்கின்றது. திதி தெய்வம் குபேரன் மற்றும் பிரமாவை வழிபட்டு வர மேன்மேலும் நல்லதொரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு வருகின்றவர்களும் வராதவர்களாக இருந்தாலும் தெய்வங்களை பூஜித்து வர நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். ரிஷப ராசிக்கு ஜனவரி மாத ராசி பலன்களிலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே சகலத்தையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புதம், ஒரு யோக பலன். ராசிநாதனை ஆறுக்குடையவரும் தனக்கு தானே வம்பு வழக்கு ஏமாற்றம் தடைகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி லக்னம் என்பதும் இந்த ராசியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது 12 ராசிகளிலே விருச்சிக ராசியும் தனக்குத்தானே வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி. ஆனாலும் மற்றவர்கள் எப்படி இருக்கின்றார்களோ தனக்குத்தானே ஒரு சில தடை தாமதத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி என்பது இந்த ராசியாக இருக்கின்றது. அந்த வகையிலே எதுவாக இருந்தாலும் கவனமாகவும் சரியாகவும் சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த மாதங்களிலே ரிஷபராசிக்காரர்கள் நல்லதொரு வெற்றிகளை பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், அதாவது 10வது இடத்திலே, இது 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தின் லாபஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ராசியிலே 10ஆம் இடத்ததிபதி சனி பகவானும் அங்கு 10ஆம் இடத்திலே இருந்து சுக்கிர பகவானும் இரு கிரகங்களும் சேர்க்கை பெற்று உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் ஒன்றுக்கொண்டு தொடர்பு பெறுகின்ற காரணத்தினாலே இந்த காலம் என்பது ஜனவரி மாதம் என்பது உங்களுடைய வீடு வாகனம் சொத்து சுகங்கள் எதுவாக இருந்தாலும் அற்புதமான மாற்றங்களையும் இடமாற்றங்கள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய காற்றாசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. ரிஷப ராசிக்கு ராசிநாதன் 10ஆம் இடத்திலேயே இரு கிரகங்கள் சேர்ந்து 4-10 என்று தொடர்பு பெறுகின்ற காரணத்தினாலே வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி புதன் பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தில் 4ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய ராசியை பலப்படுத்துகின்ற இது அற்புதமான ஒரு மாதம் ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. புத்திகாரன் என்று சொல்லக்கூடிய ராசியை பார்க்கின்றதும் குரு பகவானும் இங்கே தொழில்களிலே ஆசிரியராக இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைகின்றதும் முயற்சி சனாதிபதி சூரியனும் சந்திரனும் இங்கே தாய் தகப்பன்களால் ஒரு சில நேரங்களில் தடை தாமதங்கள், ஒரு சில வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே 4ஆம் இடத்ததிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைகின்ற பொழுதும் 2ஆம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதியும் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் இந்த காலகட்டங்களிலே ரிஷபராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சம்பந்தமான ஒரு சில வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், எந்த ஒரு வழக்காக எந்த ஒரு ஏமாற்றம் தடை தாமதமாக இருந்தாலும் ராசிநாதன் பலமாக சனி பகவானுடைய சேர்க்கையிலே இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வெற்றி உங்கள் பக்கம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான யோக பலன் ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதங்களிலே நடக்கப்பெறுகின்றது. அதே சமயத்தில் லாபஸ்தானத்திலே ராகு பகவான் இருந்து அவர் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 5ஆம் இடத்திலே கேது பகவானும் குரு பகவானுடைய பார்வை சுபபோகமாக உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே குழந்தைகளால் நல்லதொரு மாற்றங்களையும் அபிவிருத்திகளையும் தெளிவுகளையும் கொடுக்கின்றது. கேது பகவான் குழந்தைகளுக்கு ஒரு சில தடை தாமதங்கள் வழக்குகளை கொடுத்தாலும் குருவின் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பரிபூரணமாக இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு யோக பலன்களை பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருக்கக்கூடியதும், உங்களுடைய குழந்தைகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் உங்களுடைய சிந்தனை நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. சூரியனும் புதன் பகவானும் 5ஆம் தேதியில் இருந்து 8ஆம் இடத்திலே மறைகின்றது என்பது, தனவாக்கு குடும்பஸ்தானம் பஞ்சமாதிபதி மறைகின்றது என்பது ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் சூரிய பகவான் 4ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்தில் மறைகின்ற பொழுது இரவு நேரங்களில் வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. 5ஆம் இடம் உங்களுடைய சிந்தனைகளிலே நல்லதொரு சிந்தனைகளையும் நல்லதொரு ஆன்மீக சிந்தனைகளையும் முடிவெடுக்கக்கூடியதும், பூர்வீக சம்பந்தப்பட்டான பூர்வீகம் சம்பந்தமான வழக்கு, நிலம், சொத்து சுகங்களை பற்றி சிந்திக்கக்கூடியது, ஒரு தடவைக்கு பல தடவை சிந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், இந்த 2ஆம் இடத்ததிபதி புத்திகாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து சூரியனும் சந்திரனும் மறைந்து 4ஆம் இடம் சொத்து சுகங்கள், வீடு வாகனம் வண்டி சுகத்தை பற்றி குறிக்கக்கூடிய 4ஆம் இடம், தாயை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம் அஷ்டமஸ்தானத்திலே மறைகின்ற பொழுது தாய் தகப்பனர்களால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது.
அந்த வகையிலே குருவின் பார்வை என்பது பரிபூர்ணமாக உங்களுடைய 5ஆம் இடத்திலேயும் திரிகோணத்திலும் குருவின் பார்வை கிடைக்கின்ற காரணத்தினாலே எந்த ஒரு வழக்கு சாதகமாக கொண்டு வருகின்ற ஒரு மாதமாக ரிஷபராசிக்கார நேர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன் என்பது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. கடந்த மாதங்களோட இந்த மாதங்கள் என்பது சற்று தடை தாமதத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே ராசியிலே லாபாதிபதியும் அஷ்டமாதிபதியும் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே ஜகலத்தையும் அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் அமையக்கூடிய ஒரு நேரமாகவும், ஒரு சிலருக்கு வழக்குகளை சந்திக்கக்கூடிய சொத்து சுகங்கள், தாய்மார்கள், தகப்பன் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சகோதரக்காரங்க என்று சொல்லக்கூடியவரும் அவர்களுடைய 3ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது 3ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர் 3ஆம் இடத்தில் இருந்து சகோதரக்காரகன் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் வழக்குகளிலே வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் நல்லதொரு மாற்றங்களை ரிஷபராசி என்பதே பலதரப்பட்ட தொழில் வேலைகளிலே இருக்கக்கூடியதும் அடகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்தவர்கள் சுக்கிர பகவான் பலமாக அவர் நண்பருடைய ராசியிலேயே சனியும் சுக்கிரனும் சேர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றங்களை ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கொடுக்கின்ற ஒரு மாதமாக லாபஸ்தானத்திலே ராகு பகவான் மூத்த மனிதர்களால் நல்லதொரு மாற்றங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ரிஷபராசிக்கார நேர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன் என்பது நல்லதொரு பற்பல யோக பலன்களை தாங்கியும் ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு நல்லதொரு மாற்றங்களையும் அற்புதமான யோக பலன்களையும் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கும் இந்த காலகட்டங்களிலே அக்னி கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பங்களிலே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களை பற்றி பூர்வ புண்ணிய சாணம் புத்திர சாணம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே உங்களுடைய பூர்வீகம் குலதெய்வத்தை வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. அதுவும் மிகவும் முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன்களை இந்த மாதங்களிலே நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அந்த வகையிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராகு பகவான் அளப்பெரிய யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை 5ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்திலே கேது பகவானும் குருவின் பார்வையிலே இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்து நிலைகளிலும் மனம், சிந்தனை, யோகம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் எல்லாம் அனைத்தும் நல்லதொரு பலமாக இருக்க பெறுகின்ற ஒரு மாதமாக ராசிநாதன் பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் அதுவும் 3ஆம் இடத்திலே சகோதரக்காரக நீச்சக்கதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே சகோதர சகோதரிகளிடம் சற்று கவனமும் நிதானமாகவும் இந்த 11ஆம் இடம் மூத்த சகோதரியை பற்றி குறிக்கக்கூடிய சாணத்திலேயே 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் நீச்சகதியிலே இருக்கின்றது காரணத்தினாலே சகோதர சகோதரிகளிடம் ஒரு சில நேரங்களில் வழக்குகளையும் வம்புகளையும் வாக்குவாதத்திலே செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே சற்று விட்டு கொடுத்து சகோதர சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து சென்றால் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. அதுவும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய சகோதர சகோதரிகள் மேலே மிகவும் அன்பு பாசமும் நிறைந்தவர்கள். உங்களுக்கு அதுவும் தாயின் மேல் அதிகம் பாசம் நிறைந்த ராசி லக்னம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி. அந்த வகையிலேயே கவனமும் நிதானமும் கைப்பற்றி இருந்தால் இந்த மாதங்களிலே ஜனவரி மாதங்களிலே குருவின் அனுக்கிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களை பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அந்த வகையிலேயே உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் நவகிரக நாயர்களும் சஞ்சாரம் என்பது அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.